வணக்கம். கேரளா ஸ்டைலில் அடை பிரதமன் பாயசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு, நெய், தண்ணிலாம் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம வாழை இலையை நல்லா கட் பண்ணி கழுவி அதையும் கழுவிட்டு நல்லா எண்ணெய்லாம் ஊற்றி அதில் அந்த மாவை அதில் ஊற்றி மடக்கி வச்சு இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு அதை வறுத்து அதை தனியாக வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதித்து வந்த உடனே அந்த கட் பண்ணி வச்ச அந்த மாவை அதில் சேர்த்துடணும். அதுவும் நல்லா கொதித்து அந்த இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எப்போதும் போல் ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதித்து வந்த உடனே அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா ஒரு சுவையான டேஸ்டியான கேரளா அடை பிரதமன் பாயசம் ரெடி ஆகிடும்.